இந்த உலகத்தில் சுலபமாக யாராலும் வீழ்த்த முடியாத அளவு பவர்ஃபுல்லான மனுஷனாக இன்றைக்கி மாறி இருக்கிறவங்க இந்த சீக்ரெட்டை பயன்படுத்தி தான் மாறி இருக்காங்க. இந்த கதை சொல்லும் சீக்ரெட்: மீனை பிடிக்க துரத்திய சிறுவன். ஒரு கிராமத்தில் அருண் என்ற ஏழை சிறுவன் இருந்தான். அவன் தன்னுடைய நண்பர்கள் வீட்டில் மீன் வளர்க்குறத பார்த்து தானும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான். அருண் தினமும் ஆத்தங்கரைக்கு போய் மீன் பிடிக்க முயற்சி செஞ்சான். ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அவன் எப்போதும் என்ன பண்ணுவான் தெரியுமா? மீன்களை பிடிக்க அவன் நேராக நீருக்குள்ளே குதிச்சு கையை கொண்டு பிடிக்க முயற்சி செய்வான். முதல் நாள் தோல்வி, 2ஆம் நாள் தோல்வி, ஒரு வாரம் ஒன்றும் கிடைக்கல. அவன் களைச்சி போயிட்டான். என்னடா இது, நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒன்றும் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டான். அப்போது ஒரு வயதான மீனவர் அவனை பார்த்து சிரித்தார். அவர் சிரித்து கொண்டே கேட்டார், அருண், நீ என்ன பண்ற? அருண் சொன்னான், நான் மீன் பிடிக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் அது ஓடிடுது. அந்த முதியவர் மெதுவாக சிரித்தார். ஒரு மீனை பிடிக்க நீ நீருக்குள் குதிக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்? அருண் அமைதியாக பார்த்தான். அவர் தொடர்ந்தார், ஒரு தூண்டில் போட்டால் மீனே உன்கிட்ட வரும். அந்த நாள் அருண் முதல் முறையாக தூண்டில் போட்டான். சில நிமிஷத்தில் ஒரு மீன் வந்து அதை கடிச்சுது. அவன் கண்கள் பெருசாச்சு. இது இவ்வளவு எளிதா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த முதியவர் அருகில் வந்து சொன்னார், இது மீன் பிடிப்பதற்கான பாடம் மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கான பாடம் இது. நீ எல்லாரையும் துரத்தினால் அவர்கள் ஓடி போவார்கள். ஆனால் நீ உன்னுடைய மதிப்பை அதிகமாக்கினால் அவர்கள் உன்னிடம் வந்து சேருவார்கள். அந்த நாள் முதல் அருண் ஓடுவதை நிறுத்தினான். அவன் தன்னுடைய திறமையை வளர்த்தான். சில நாட்களில் மீன்களும் வந்தது, வாய்ப்புகளும் வந்தது. நீங்களும் எதையும் யாரையும் துரத்தாதீங்க. உங்களோட மதிப்பை வளர்த்துக்கோங்க. உலகம் உங்ககிட்ட வரும். 48 laws of powerல 8th law இதை தான் சொல்லுது. மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பெய்ட் இஃப் நெசசரி. மற்றவர்களை உங்களிடம் வரவைக்க தேவைப்பட்டால் தூண்டிலை பயன்படுத்தவும்.